ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி கேப்டன் ஆகிட்டார் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி. ஆனால் செம்ம டஃப், ஈக்குவல் டஃப்பில் தாங்க 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. சாச்சனாவும் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டஃப் கொடுத்தாங்க. ஒரு பாயிண்ட் கூட கம்மின்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு 2 பேரும் ஈக்குவல் டஃப் கொடுத்து விளையாடிருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் பொட்டென்ஷியல் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஜெஃப்ரி வந்து ஃபஸ்ட்டு விட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் ஜாக்லின் கிட்டே. அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஒரு கிளாரிட்டி கொடுத்தோடனே, இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு வந்து நீ கேப்டன் ஆகணும்னு இருக்குது அப்படிங்கிற ஆசை இருக்குது, நிறைய பேருக்கு இங்கே அந்த ஆசை இருக்குது அப்படிலாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணோடனே, இப்போ என்ன நான் உனக்கு கேப்டன் ஆகணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அது கேப்டன்சி அது வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மோடில் இருந்து ஓகே நம்மளோட பொட்டென்ஷியல் பெஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிற மோடுக்கு போனார். இதை நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருப்போம். அப்புறம் இப்போ கேப்டனும் ஆயிட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஆனோடனே பிக் பாஸ் எப்பயோ ஒரு ட்விஸ்ட் வைப்பாருங்க இல்லைங்களா, அந்த ட்விஸ்ட்டும் வச்சார். நம்ம அதை பற்றியும் பேசலாம். சரி, கேப்டன்சி டாஸ்க் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த வெஹிக்கல் பின்னாடிலாம் அந்த நம்பர் பிளேட் போர்டு இருக்கும் இல்லைங்களா, அதை தான் வந்து பார்த்துட்டு அதை எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் எது டக்கு ஐ மீன் எவ்வளோ போர்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அதை ஞாபகம் வச்சு அந்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க்கு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக அந்த நேம் போர்டில் வந்து டிஎன் அப்படிலாம் இருக்கும். இதில் வந்து பிபின்றதுனால பிபி அந்த மாதிரிலாம் இருக்கும் போல். ஸோ அது மாதிரி போட்டிருக்காங்க. அதை வந்து ஒன்று ஒன்று எடுத்து வைக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாச்சனா தான் கடகடன் 3 எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கொஞ்சம் நேரம் நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரும் டக்குன்னு எடுத்து வைக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்டேஜில் சாச்சனா 5 ஜெஃப்ரி 3 எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ எங்கடா சாச்சனா வின் பண்ணுவாங்களோ இல்லை ஜெஃப்ரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விட்டு கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வருது. இந்த இடத்துல சௌந்தர்யோட ரியாக்ஷன், பாய்ஸ் டீமோட ரியாக்ஷன். இப்போ அவர் கோ கேங்கில் தான் இருக்கார், பாய்ஸ் டீமில் இல்லை. இருந்தாலும் ஜெஃப்ரிக்கான அந்த சப்போர்ட்டர்ஸ், அப்புறம் சாச்சனாக்கான சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னும் போது தீபக், சௌந்தர்யா அந்த ஸ்பெசிஃபிக் கண்டஸ்டன்ஸுக்கெல்லாம் அந்த ஒரு ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ என்ன இது ஈக்குவலாக போகுமா, இல்லை சாச்சனா வின் பண்ணுறாங்களா, இல்லை ஜாக்லின் கிட்ட சொன்ன மாதிரி நிஜமாவே ஜெஃப்ரி வந்து விட்டு கொடுத்துருவாரா அப்படின்னு ஜாக்லின்கான அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு கன்ஃபியூஷன். அப்புறம் சௌந்தர்யா நம்ம சொன்னதை எடுத்துகிட்டு ஜெஃப்ரி ஆடுறாரா, விட்டு கொடுக்க போகிறானா, இல்லைனா வந்து நிஜமாவே அவன் பெஸ்ட்டு போட போகிறானா அப்படின்னு சௌந்தர்யாக்கான அந்த ஒரு டென்ஷன் எல்லாத்தையும் வந்து கேமராமேன் நல்லாவே அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு காமிச்சாருன்னு தான் சொல்லணும். அப்போ வந்து பார்த்தா வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டில் 3 அவங்க இருந்தாங்க, இவர் வந்து எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி டக்குன்னு எடுக்கிற பட்சத்தில் சாச்சனா 5 ஆயிட்டாங்க, ஜெஃப்ரி 3 ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு இடத்துல ஈக்குவல் டஃப் 2 பேருமே 5-5 அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்துடுது. அப்போ ஈக்குவலாக டை ஆனோடனே இன்னுமே அந்த ட்விஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ பிக் பாஸ் சொல்கிறார், அவர் ஒரு நம்பர் சொல்லுவார், அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதை போய் அந்த போர்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அதை 2 பேருமே நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுறாங்க. அது மைண்டில் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு அது அந்த இடத்துல போய் பார்த்தா 2 பேருமே அந்த போர்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் ஆனால் இப்போ யார் எடுக்கிறது அப்படின்ற அந்த ஒரு செகண்ட் அந்த இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து 2 பேருமே அந்த போர்டை பார்த்துட்டாங்க. 2 பேருமே அங்கே தான் நிற்கிறாங்க. அதை டக்குன்னு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த செகண்ட்ஸ் அப்படிங்கிறத விட அந்த ஒரு கேப்பில் டக்குன்னு போய் ஜெஃப்ரி அதை எடுத்துடுறாரு. ஸோ ஜெஃப்ரி தான் வேணும். ஸோ டையை ஈக்குவல் டஃப் கொடுத்து, சாச்சனாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல ஈக்குவல் டஃப் கொடுத்து 2 பேருக்குமே டை ஆகிற அளவுக்கு அந்த கேம் போய் அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இடத்துல வந்து ஜெஃப்ரியை வின் பண்ணிட்டாரு. ஸோ கோவா கேங் ஹாப்பி. கோவா கேங் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஹாப்பின்னு தான் சொல்லலாம். இது வந்து சாச்சனா வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. சாச்சனாவை விட ஜெஃப்ரி வந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த கேப்டன்ஷிப்பை நல்லா பண்ணுவார். சாச்சனா வந்து அட்ராசிட்டி தான் நிறைய இருக்கும், இல்லை இன்னுமே அவங்க வந்து ரூல்ஸை வந்து அவங்களே ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு லீடர்ஷிப்பில் வந்தால் எப்படி இருப்பாங்க, இன்னும் அந்த வீடு வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது அலப்பறையாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் ஜெஃப்ரி வந்தால் ஒரு எத்திக்ஸோட கொஞ்சம் அந்த கேப்டன்ஷிப்பை நல்லா பண்ணுவாரோ, அவருக்கான மெச்சூர்ட் லெவலை வச்சு அதை ஹேண்டில் பண்ணுவாரோ, இல்லை எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. சாச்சனாக்குமே வந்தவன் ஹாப்பி தான், அது வேறு விதமாக இருந்திருக்க போகுது, அவ்வளோதான். 2 பேருமே ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான் என்ன கேட்டால். சாச்சனா கொஞ்சம் வந்து அந்த கன்னிங்னஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஜெஃப்ரிக்கு இருக்க மெச்சூரிட்டி லெவலுக்கு அவர் இந்த கேப்டன்ஷிப்பை நல்லா ஹேண்டில் பண்ணுவார், இல்லை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். ஸோ வந்து ஜெஃப்ரி வின் பண்ணிட்டாரு. இதில் கோவா கேங்க்கும் ஹாப்பி. ஆனால் கோவா கேங்க்கு ஃபேவர் பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் நியூட்ரலாக இருக்க தான் ட்ரை பண்ணுவார். ஐடியா சொன்ன சௌந்தர்யாவே இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல சௌந்தர்யாவை அட்ரஸ் பண்ணணும், கேள்வி கேட்கணும்னா அதையும் தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து ஜெஃப்ரிக்கு எப்படியும் பிக் பாஸ் ஏதோ ஒரு ஆப் வைப்பார் இல்லைங்களா,
அது ஐ மீன் சாச்சனா வந்து ஒரு வேலை வச்சிருக்க மாட்டார். நான் என்னோட வீடியோஸில் இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சாச்சனாவாக இருந்தால் மேபி வந்து பிக் பாஸ் ஃபேவர் பண்ணியிருக்கலாம். எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, ஃப்ரீயாக நீ கேப்டன்ஷிப் என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி மகாராணி பொசிஷன் கொடுத்து தான் உட்கார வச்சிருந்தார் இல்லைங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் கேப்டன்ஷிப்பும் கொடுத்துட்டு அழகு பார்த்துருப்பாரு. இப்போ ஜெஃப்ரி வந்ததுனால கண்டிப்பாக ஏதாவது ட்விஸ்ட் வைப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல் 5 கொடுப்பாரான்னு கேட்டால் 5 கொடுக்கலங்க, 3 தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது மஞ்சரிக்கு கொடுத்த மாதிரி. என்னை கேட்டால் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து ஜெஃப்ரிக்கு மட்டும் 3 வச்சாங்கன்னு பார்ஷாலிட்டி சொன்னாங்கன்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இது ஒரு டாக் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் வந்து பார்ஷாலிட்டி காட்டினார். ஜெஃப்ரிக்கு மட்டும் அருணுக்கு 5 கொடுத்தாங்க, தீபக் 5 கொடுத்தாங்க, ஆனால் வந்து ஜெஃப்ரிக்கு மட்டும் 3 கொடுத்தாங்க. இதுக்கு நடுவில் மஞ்சரிக்கும் 3 கொடுத்தாங்கல்ல, அதை அவ்வளோவா யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஜெஃப்ரிக்கு கொடுத்தது 3ன்னும் போது மட்டும் இது பாருங்கள், நாளைக்கு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வைரலாக போகும். பார்ஷாலிட்டி காட்டின பிக் பாஸ் ஜெஃப்ரிக்கு மட்டும் பார்ஷாலிட்டி காட்டிருக்காரு. அருணுக்கு அப்போ தெரியும் அருணுக்கும் தீபக்குக்கும் ஃபேவரட்டிசம் பண்ணது உண்மையா அப்படின் போது நான் ஆல்ரெடி அருணுக்கும் தீபக்கும் சொம்பு தூக்குன விஜேஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். இல்லை சேனல் வந்து அருணையும் தீபக்கையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். போய் பாருங்கள், டாப் 5 கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல ஜெஃப்ரி இது வந்து பாய்ஸ் டீமாக இருந்திருந்தா அவங்களுக்கு அப்பட்டமாக தெரியும் பாய்ஸ் டீமில் வந்து யார் பண்ணுறாங்கன்னு, கேர்ள்ஸ் டீம் யார் பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ 2 வீடும் ஒன்றா ஆக்கணுன்னே அவங்களுக்கு இன்னும் ஈஸி ஆயிடுச்சு ஃபேவரட்டிசம் பிபி டீம் காட்டுறதுக்கு. அப்போ பிபி டீம் யாருக்கெல்லாம் ஃபேவரட்டிசம் காட்டுவாங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் ஒரு சிலருக்கும் பாய்ஸ் டீமில் ஒரு சிலருக்கும் காட்டுவாங்க. இதில் பாய்ஸ் தான் நிறைய இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதில் அருண், விஷால், தீபக் இவங்கெல்லாம் வருவாங்க. ஜெஃப்ரிக்கு ஃபேவரட்டிசம் இருக்கானா, ஜெஃப்ரிக்கு ஃபேவரட்டிசம் இல்லை. அது இதிலே தெரிஞ்சிடுது. நீங்கள் அருணுக்கு கொடுத்தா மாதிரி தானே நீங்கள் வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்னுமே ஸ்டில் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு இருந்தது வச்சுக்கோங்களேன். பாய்ஸ் டீம்லேருந்து ஜெஃப்ரி இதை வின் பண்ணியிருந்தாருன்னா இவங்க 5 தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா பாய்ஸ் டீமுக்கு 5 கொடுத்தீங்கல்ல, அப்போ வந்து ஜெஃப்ரிக்கும் 5 கொடுத்துருக்கணும்லன்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா. இல்லை கேர்ள்ஸ் டீமில் வந்து மஞ்சரிக்கு 3 கொடுத்தீங்கன்னா அப்போ கேர்ள்ஸ் டீம் மட்டும் 3 தான் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சோஷியல் மீடியா ஃபுல்லாக இது வேறு மாதிரி பார்ஷியாலிட்டி வந்து பிக் பாஸ் காட்டுறாங்கன்ற மாதிரி அந்த ஷோ மேலேயே ஒரு வெறுப்பு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வீடு ஒன்றா ஆக்குனதுக்கப்புறம் இவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு 3 கொடுப்பாங்க, இவங்களுக்கு இவங்களுக்கு தேவையில்லாதவங்களுக்கு 3 கொடுப்பாங்க, இவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கு 5 கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடும் இது. ஸோ இது பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமுங்கிறது இல்லை. அவர் பிக் பாஸ் ஷோக்கு யார் தேவையோ அவங்களுக்கு 5 கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கேப்டன்ஷிப் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து அது வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதில் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ மஞ்சரி விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை, ஜெஃப்ரியும் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை, முக்கியமாக இவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸும் இல்லை. இது என்ன பார்ஷியாலிட்டி பிக் பாஸ் எனக்கு தெரில. இப்போ இதுவுமே பாருங்களேன், ரிவ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸில் ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுமே வந்து என்ன போடுவாங்கன்னா இப்போ ஜெஃப்ரிக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி காட்டின பிக் பாஸ் அப்படின்னு போடுவாங்க. இதே வந்து மஞ்சரிக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டால் வாய்ஸ் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. மஞ்சரிக்கு 3 கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதுலேயும் 2 வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி மஞ்சரிக்கான ஸ்டாண்ட் எடுத்தது ஜெஃப்ரி தான். அதுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜெஃப்ரி நானே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த இடத்துல பண்ணது ஜெஃப்ரி தான். அதை வந்து கேர்ள்ஸ் டீமும் பண்ணலை. கேர்ள்ஸ் டீமில் அந்த சாச்சனமே அதுக்கு பிரச்சனை பண்ண பார்த்தாங்க. பாய்ஸ் டீமில் மஞ்சரிக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க முத்துவுமே அந்த பேட்சை எடுக்க பார்த்தாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுத்தது ஜெஃப்ரி தான். ஓகேங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஜெஃப்ரிக்குமே 3 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பிக் பாஸோட பார்ஷியாலிட்டி தெரியுதா, டீமோட பார்ஷியாலிட்டி தெரியுதா, இல்லைனா வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு நீங்கள் வந்து அந்த ஃபேவரட்டிசம் அப்படிங்கிற பட்சத்தில் கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு வச்சுருந்தா இது அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கும். இண்டிவிஜுவல் கேமு நானே பெருசாக இது யாரும் பேச மாட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் பண்ணீங்களா பிக் பாஸ் தெரியல. ஆனால் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே அந்த 3 பேட்சுக்கு அன்றைக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தா மேபி இன்றைக்கி ஜெஃப்ரிக்கு 5 வந்திருக்கும். நீங்கள் அன்றைக்கி ரிவ்யூவர்ஸ் யாருமே வந்து மஞ்சரிக்கு கொடுத்ததுக்கு பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணல. அருணுக்கு 5 கொடுத்தாங்க. அப்புறம் தீபக் வந்து கேப்டன்சி 5 தான். ஆனால் அந்த 5லையுமே வந்து மஞ்சரி பிரச்சனை பண்ணிட்டாங்க, இல்லை சாச்சனா ஒன்று எடுத்துட்டாங்கன்னு சொன்ன நீங்கள் அதே பாய்ஸ் சைடுக்கு ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூவர்ஸை நான் கேட்குறேன். இப்போது அன்றைக்கி நீங்கள் மஞ்சரி குரல் கொடுத்துருந்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கும் மேபி 5 வந்திருக்கும். மேபி மஞ்சரிக்கு மறந்து கொடுக்கலையோ கிரியேட்டிவ் டீம்னு கூட ஒரு சில ரிவ்யூவர்ஸ் பேசினாங்க. அது மேபி மறந்து இருப்பாங்க, அதனால் அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்கு பிரச்சனைன்ற மாதிரி கொடுத்துட்டோன்ற மாதிரி கூட. ஏன்னா செகண்ட் டே தான் மஞ்சரிக்கு கொடுத்தாங்க, ஃபஸ்ட் டே கொடுக்கல. இப்போ ஜெஃப்ரிக்கு நீங்கள் மறந்தா கொடுத்தீங்க 3, ஃபஸ்ட் டேவே கொடுத்துட்டீங்களே மண்டேவே. அப்புறம் நீங்கள் இது மறந்தா கொடுத்தீங்க, பிளான் பண்ணி தான் கொடுத்தீங்க. அப்போ அன்றைக்கி மஞ்சரிக்கும் பிளான் பண்ணி தான் கொடுத்தீங்க. அப்போ உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸு நீங்களே பார்ஷியாலிட்டி காட்டுற பட்சத்தில் வீட்டுக்குள்ளே அவங்க சமைக்கும் போதுனோ இல்லைனா குரூப்பிசம் பண்ணும் போதுனோ ஏன் பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டாங்க? ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கவங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ பெரிய ஷோவில் அப்பட்டமாக உங்கள் பார்ஷியாலிட்டி காட்டுறீங்களே பிக் பாஸ். அப்போ வந்து நீங்களே உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸுன்னு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு ஈக்குவலாக கொடுக்க வேண்டிய கேப்டன்சிக்கே நீங்கள் இப்படி காட்டுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஷோ எப்படி ஈக்குவலாக கொண்டு போவீங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ வந்து அப்போ ரிவ்யூவர்ஸும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிவ்யூ பண்ணுவாங்க ஷோவே இப்படி இருக்கும்போது. இப்போ எவ்வளோ வாய்ஸ் அவுட் வெளில வரும் பாருங்கள் ஜெஃப்ரிக்கு. அதாவது ஜெஃப்ரிக்கு எப்படி அந்த 3 கொடுத்துருக்காங்கன்னா அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு அந்த ஃபோட்டோவில் 5 அந்த பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்ட்டாக இருக்குது அந்த அவரோட ஃபோட்டோ ஃபுல்லாக.
அதில் வந்து அந்த 3 பார்ட்டு மட்டும் அதாவது கட் பண்ணால் வந்துடும், ஐ மீன் எடுத்தால் வந்துடும் போல இருக்குது. சும்மா பசில் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, எடுத்துகிட்டா அந்த 3 இது பீஸ் எடுத்துட்டா அந்த கேப்டன்ஷிப் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ நான் மஞ்சரிக்கு 3 கொடுத்தது சரியா, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டது சரியா தப்பா நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். அப்போ நீங்கள் அன்றைக்கே மஞ்சரிக்கே அந்த வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி இன்றைக்கி ஜெஃப்ரிக்கு 5 வந்திருக்கலாம். நீங்கள் மஞ்சரிக்கு பண்ணாதனால நம்ம என்ன காமிச்சாலும் நம்ம அதை பார்க்குறோம், என்ன பண்ணாலும் ஒத்துக்கிறோம். அதில் பார்ஷியாலிட்டி இருக்குன்னு அப்பட்டமாக நம்மளுக்கு தெரிஞ்சாலும், ஹோஸ்ட் பண்ணுறதுலையோ இல்லை பிபி ஷோ நடத்துறதுலையோ இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம கம்முன்னு இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து அதே தப்பு திருப்பி ரிப்பீட் பிபி ஷோவே ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம உள்ள கண்டஸ்டன்ஸை சொல்லி என்ன ஆக போகுது, ஹோஸ்ட்டை சொல்லி என்ன ஆக போகுது. இதில் இந்த கேப்டன்ஷிப் கொடுத்ததில் ஹோஸ்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பிபி டீம் தானே ஃபுல்லாக, கிரியேட்டிவ் ஹெட் தானே இதை ஃபுல்லாக பண்ணுறாங்க. அப்போ இனிமேல் வரவங்களுக்குலாம் நீங்கள் 3 தான் கொடுப்பீங்கன்னா அப்போ அருண்கே ஃபஸ்ட் வீக்கில் 5 கொடுத்தீங்க, போன வாரம் தீபக்கே 5 கொடுத்தீங்க, புரியல எனக்கு. இப்போ இதுக்கு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நான் பேசினா கேர்ள்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன், பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறேன்னு ஒரு ரிவ்யூவர்ஸ் ஒரு சிலர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நான் வந்து அப்படி லுக் பிபி டீம் என்ன பண்ணுறாங்கன்றதோ இல்லை என்னோட புரிதலுக்கு உட்பட்டு அந்த ஈக்குவலாக இருக்கணும்னு பார்க்கும்போது அங்கே பார்ஷியாலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அந்த பார்ஷியாலிட்டி நான் எடுத்து வச்சு பேசுகிறேன். அது எது பாய்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் டீமாக இருந்தாலும் சரி. ஸோ இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கான ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஜெஃப்ரிக் பிபி டீம் பண்ணது சரியா தப்பான்னு ஷேர் பண்ணுங்கள். எப்படியோ ஒரு வகையில் அவர் வின் பண்ணிட்டாரு. ஆனால் அந்தளவுக்கு ஜெஃப்ரிக் வந்து 3 எடுக்கிற அளவுக்கு யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. மிஞ்சி போனால் 1 2 யாரும் எடுப்பாங்க. உள்ளே இருக்க கோல்டு வாரில் யாராச்சும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதை போய் எடுக்கிறது சாச்சனாவாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சா சாச்சனாவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இப்போ கேப்டனுக்கு அசிஸ்டண்ட்டாக யாரையாவது விற்கணும்னா அதை வந்து கேப்டன், ஏன்னா போன வாட்டி வந்து சார்ஜென்ட் அப்படிங்கிறத தீபக் வந்து சௌந்தர்யாவை கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட்டு போய் மேபி சௌந்தர்யா தான் எடுத்திருப்பாங்க தீபக் மேலே இருக்க கோவத்தில். சௌந்தர்யாவோ ஜாக்லின் எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவரே வந்து சார்ஜென்ட்னு ஒரு போஸ்டர் சௌந்தர்யா கொடுத்ததுனால அவங்க எல்லாருமே அந்த கேப்டன்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. யாரையுமே குறை சொல்லணும்னா ஸ்மார்ட்டாக ஒரு பிளேவை தீபக் பண்ணிட்டார். இப்போ இந்த இடத்துல இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டாருமே வந்து கேப்டன்ஷிப்புக்கு யாரோ அசிஸ்டன்ட் இருக்கணும், அது ஹவுஸ்மேட் செலக்ட் பண்ணுமா கேப்டன் செலக்ட் பண்ணும்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு வரும்போது இப்போ சாச்சனாக்கு கேப்டன்சி தான் கிடைக்கல, வைஸ் கேப்டனாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வைஸ் கேப்டன் பொசிஷனை சாச்சனா கொடுத்துட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்களும் அட்ரஸ் பண்ணணும் போது அந்த பஞ்சாயத்தில் அவங்களும் இன்வால்வ் ஆகிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஃப்ளவர் கட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான இன்சார்ஜ் தர்ஷிகான்னு நினைக்கிறேன், ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் ஏதோ தர்ஷிகாவுக்கு போயிருக்கு. ஏன்னா இந்த வாரமே வந்து அந்த நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது க்யூட்டாக இருக்குன்னு சேது சார் சொன்னோன்னே இந்த வாரமும் எப்போ செய்யலாம் என்ன செய்யலாம்னு அந்த கும்பல் பிளான் பண்ணிருக்கும் போது இப்போ இந்த பொறுப்பு அப்படி போயிடுச்சுன்னா தர்ஷிகா தான் பதில் சொன்னோம். ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ்லாம் எதாவது கம்மியாச்சுன்னா அது ஒன்று அப்படி போயிடுது. அதுக்கப்புறம் சூப்பர்விஷன் ஓவரால் அந்த வீட்டு ஃபுல்லாக அந்த சூப்பர்விஷன் பொறுப்பை வந்து ஜெஃப்ரி வந்து யாருக்கு கொடுத்துருக்காருன்னா முத்து கொடுத்துருக்காரு. அதுவும் ஸ்மார்ட் பிளே தான். எல்லாருக்கும் அவர் வந்து எப்படி எங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டே இருப்பாருன்னும் போது அந்த சூப்பர்விஷனை வந்து முத்துக்கு போயிருக்கு. பட் ஆனால் இதில் என்னன்னு பார்த்தா பிக் பாஸ் செஞ்சது சரியா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. இது வரைக்கும் நம்ம ஹோஸ்ட்டு செஞ்சது சரியான்னு கேள்வி கேட்டிருக்கோம், இல்லை கண்டஸ்டன்ஸாக கேப்டன் வரும்போது இவங்க செஞ்சதா சரியா தப்பான்னு கேட்டிருக்கோம். இதில் என்னோட கேள்வி பிக் பாஸ் செஞ்சதே சரியா, அப்போ இது தப்புனா மஞ்சரிக்கு பண்ணதோ தப்பு தானே. நம்ம ரிவ்யூவர்ஸாக நம்ம அன்றைக்கோ வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும்ல. அன்றைக்கி வந்து யாருமே பாய்ஸ் சைடில் ரிவ்யூ பண்ணுற யாருமே எந்த ரிவ்யூவர்ஸும் சொல்லவே இல்லை. கேர்ள்ஸ்க்குன்னு அந்த சப்போர்ட் வரும்போது மஞ்சரி பற்றி யாரும் பேசவும் இல்லை, யாரும் ஏன்னு கேட்கல. ஆனால் இப்போ ஜெஃப்ரிக்கு ஒரு வாய்ஸ் அவுட் வரும் பாருங்கள் வெளியில், அப்படி வரும். ஜெஃப்ரிக்கு வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க, ஜெஃப்ரிக்கு வந்து பிக் பாஸ் அநியாயம் பண்ணிட்டாரு, ஜெஃப்ரிக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி பார்த்துட்டாங்கன்னு இப்போ ஒரு கேள்வி வரும். அப்போ கேள்வின்னு வந்தால் தப்புன்னு வந்தால் அது எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அது எய்தர் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். அது என்ன பாய்ஸ்க்கு ஒரு நியாயம் கேர்ள்ஸ்க்கு ஒரு நியாயம்? இதுதான் என்னோட கேள்வி ஃபஸ்ட்லேருந்து. இந்த ஷோவில் இல்லை, ஜென்ரலாகவே நான் கேட்குற கேள்வி சொசைட்டியை பார்த்து. அது என்ன கேர்ள்ஸ்க்கு ஒரு நியாயம் பாய்ஸ்க்கு ஒரு நியாயம்? இப்போது பஞ்சரியை கூட பிக் பாஸ் அந்த கேப்டன்ஷிப்பில் தீபக் வந்து அந்த இடத்துல கேப்டனாக இல்லாமல் அவர் பேசிட்டான்னு அப்புறம் சாரி கேட்டார். நான் கேப்டனாக வந்து அப்புறம் அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரூமில் போய் ரிலாக்ஸ் பண்ணார். ஆனால் அவர் சேர் மேலே ஏறி நின்று என்னடா நினச்சிருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருல்ல, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்குறாரு. எல்லாரையும் பார்த்து தான் சொன்னார். அது அவர் மஞ்சரியை மட்டும் சொன்னாருன்னு நான் சொல்ல, என்னடா நினச்சிருக்கீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவரோட டெம்பர் லூஸ் பண்ணி தான் அவர் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டார், எல்லாம் பண்ணார். பட் ஆனால் அந்த இடத்துல ஒருவேளை மஞ்சரி கேப்டனாக இருந்து மஞ்சரி கேப்டன்ஸே அவங்க கன்ஃபியூஷன் ஆனது காரணமே அதுதான். ஏதாவது ஒரு நம்ம சரியாக செய்யலைன்றது கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் அக்ரெசிவாக நடந்துட்டு ரொம்ப வந்து கோவத்தில் வந்து டெம்பரை லூஸ் பண்ணிட்டா அது வந்துட்டு பிரச்சனை பெருசாகிடும். ஒரு வந்து அந்த என்ன சொல்வாங்களே, அந்த ஒரு மேனஸ் இல்லாமல் நடக்கிறது, ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடக்கிறது, அந்த கேப்டனுக்கே உரிய அந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரி வர அந்த ஒரு டார்கெட் ரொம்ப பெருசு. டிசிப்ளின் இல்லை, கேப்டனுக்கே டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அந்த கன்ஃபியூஷனில் தான் மஞ்சரி அந்த ஹோல் வீக்குமே ஃபஸ்ட் 2 நாளே அந்த பேட்ஜை எடுக்க போயிட்டாங்க. அடுத்த 2 நாள் அந்த கிங்டம் டாஸ்க்லாம் அவங்களுக்கு எப்படி செய்யணுன்னே புரியல. அப்போது வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் தீபக் அந்த பிரச்சனையே இல்லை. அவர் சுற்றி ஒரு ஜால்ரா கூட்டம் 4 பேரை வச்சுருக்காரு. அருண், விஷால், சத்யா அவங்கெல்லாம்.
ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் தீபக்கை கேள்வி கேட்டா ஜாக்லின் காலில் விழுந்து எப்படி சாரி கேட்டாங்களோ அப்படி தான் மற்ற யாரையும் கேர்ள்ஸை கூட காலில் விழுந்து சாரி கேட்க வைப்பார். அப்போ அதனால் கேர்ள்ஸ் யாரும் கிட்டேயே வரல. அப்புறம் சௌந்தர்யாக்கு அந்த சார்ஜென்ட் பொசிஷன் கொடுத்தோன்னே நம்மளுக்கு கேண்டா வம்பு கொடுத்த வேலையை செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பண்ணிட்டாங்க. அவருமே சட்டிலாக இருந்தார். அப்போ பிரச்சனை வர பட்சம் அவர் சட்டிலாக இருந்தார். அங்கே போயிட்டு மஞ்சரி தான் அந்த கண்டென்ட்டே எடுத்து கிரியேட் பண்ணாங்க. நான் இல்லைன்னா சொல்லலை. அப்போ அவங்க கிரியேட் பண்ணாலும் நீங்கள் பொறுமையாக தானே இருக்கணும். இதைத்தானே மஞ்சரிக்கு பண்ணீங்க. என்னதான் வந்து முத்து ட்ரிகர் அருண் ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் கேப்டனாக வந்து இல்லை ராணுவ ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் கேப்டனாக வந்து மஞ்சரி வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்கக்கூடாது. அப்படி வந்து கோவப்பட்டு பேசியிருக்கக்கூடாது. முத்து அதுக்கு தானே போய் பேட்ச் எடுத்தார். இப்போ மஞ்சரி ட்ரிகரே பண்ணதாகவே வச்சுக்கோங்க, கண்டென்ட்டே பண்ணதாகவே வச்சுக்கலாம். அப்போ தீபக் அந்த சேர் மேலே எழுந்து நின்று பேசினது சரியா? அந்த இடத்துல ஒரு லேடி கேப்டனாக இருந்திருந்தா, ஜாக்லினோ சௌந்தர்யாவோ ஏன் மஞ்சரியே இருந்திருந்தா கூட எழுந்து அவங்களுக்கு கோவப்பட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடியே வந்து ஒரு சேர் மேலே ஏறி நின்று இந்த மாதிரி என்ன இஷ்டத்துக்கு எல்லாரும் பண்ணிருக்கீங்க, இது சரியா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாம், இவராச்சும் டே போட்டு பேசிட்டாரு, என்னடா நினச்சிருக்கீங்க எல்லாம் அப்படின்னு. அவங்க ஜென்ரலாகவே கோவப்பட்டு அந்த வார்த்தையை விட்டுருந்தாங்க. என்ன பண்ண நினச்சிருக்கீங்க எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா சும்மா விட்டுருப்போங்களா சோஷியல் மீடியாவில்? அதுவும் அந்த ஜென்ஸ் சைடு ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூவர்ஸ்லாம் சும்மா விட்டுருப்பீங்களா? அது எப்படி ஒரு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி சேர் மேலே எழுந்து நின்று கேள்வி கேட்கலாம்? அது எப்படி அவங்க கேப்டனாக இருக்கும்போது இதை பண்ணலாம், ஒரு பொண்ணாவே இதை பண்ணக்கூடாது, கேப்டனாக தான் இன்னும் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்கல்ல. அது என்ன கேர்ள்ஸ்க்கு ஒரு நியாயம், பாய்ஸ்க்கு ஒரு நியாயம்? ஒரு பதவின்னு வரும்போது அதில் என்ன கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கணும்ல. இப்போ வந்து பிக் பாஸ் ஈக்குவல் தான் பண்ணியிருக்காரு. இன்னொன்று கேட்டால் பிக் பாஸ் வந்து மஞ்சரிக்கு 3 ஜெஃப்ரிக்கு 5 கொடுக்கல. மஞ்சரிக்கும் 3 ஜெஃப்ரிக்கும் 3 தான். இதில் அவர் வந்து ஜெண்டர் ஈக்குவல் பார்க்கல. இது அவர் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு தனியாக வச்சு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்த்துட்டு தான் நம்ம பேசலாம். அவர் தான் ஸ்மார்ட்டாக இப்போ இண்டிவிஜுவல் கேம்னு எல்லாரையும் ஒன்றாக்கிட்டு தானே இந்த ஃபேவரட்டிசம் காட்டியிருக்காரு. அப்போ நம்ம இதை பாய்ஸ் கேர்ள்ஸ்னு பிரிக்க முடியாதுல்ல. அப்போ 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் அவர் பண்ணியிருக்காரு. பாய்ஸ்க்கும் ஈக்குவலாக தான் பண்ணியிருக்காரு, கேர்ள்ஸ்க்கும் ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் 2 பேருக்கு 5 கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இதைத்தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன். குறைஞ்சபட்ச நியாயத்தோடு விளையாடணுன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விளையாடுறதுக்கான சூழ்நிலையை அந்த பிபி டீமும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஷோவை ஈக்குவலாக கொண்டு போகணும்னு நினச்சா 2 பேருக்கான ஈக்குவாலிட்டியோட அந்த ஷோவை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். நீங்கள் இப்படி பார்ஷியாலிட்டி அப்பட்டமாக காட்டுற பட்சத்தில் அந்த ஷோ ஈக்குவலாலாம் போகாது. உங்களுக்கான கமர்ஷியல் ஷோவாக தான் போகுமே தவிர அது ஈக்குவாலிட்டியான ஷோவாக போகாது. ரியாலிட்டி ஷோவில் ஈக்குவாலிட்டி இருக்கணுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை அப்படி பண்ணுறீங்களான்னு கேட்டால் இந்த சீசனில் அப்படி இல்லவே இல்லை. அது அப்பட்டமாக தெரியுது, இந்த பேட்ச் விஷயத்துலேயே தெரியுது. ஓகே கைஸ், தேங்க்யூ.